நான் உங்கள் சிபிபாறை ஜோதிடர் சாதிராகவும் ஜெயபாலாஜி. இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான். தோல் வியாதி, தோலில் ஏதாவது அரிப்பு பிரச்சனை, இந்த மாதிரி சொரியாசிக்ஸ் சார்ந்த ஏதாவது ஒரு விஷயம் இருந்தால் நீங்கள் என்ன செய்யணும்? ஆஸ்துமா வியாதிகள் எது இருந்தாலும், இழப்பு இருந்தாலும் நீங்கள் என்ன செய்யணும்னா முட்டைக்கோஸ் அதிகமாக சாப்பிடணும். முட்டைக்கோஸ் அதிகமாக சாப்பிட முட்டைக்கோஸ் அதிகமாக சாப்பிட துளசி அதிகமாக சாப்பிட காரம், கொஞ்சம் காரமாக உங்களுக்கு காரமாக சாப்பிடணும் ஒரு எண்ணம் இருந்தாலே முட்டைக்கோஸ் நல்லா அதிகமாக வச்சவொன்னு கொண்டாங்கன்னு சாப்பிடுவதற்கு உண்டான ஒரு ஆதிபத்தியமான மனோநிலை இருந்தாலும் அப்போ உங்களுக்கு தோல் வியாதி சார்ந்த விஷயங்கள் ஏதோ இருக்குதுன்னு தான் இருக்கும். அப்போ நீங்கள் என்ன செய்யலாம்னா தோல் வியாதி சரியாகும், தோலில் அரிப்பு சொரிதல் தன்மைகள் இருந்தாலும், சைனஸ் ப்ராப்ளம் இருந்தாலும் நீங்கள் துளசியும் முட்டைக்கோசும் அதிகமாக சாப்பிட்டீர்கள் என்று சொன்னால் அது தீர்வாகிவிடும். எந்த ஒன்று நமக்கு என்ன சொன்னா அதிகமாக பிரியமாக சாப்பிடுகிறோமோ அது சார்ந்த குறைபாடு நம்ம உடம்புல இருக்குங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிடணும். அது சார்ந்த குறைபாடு நமக்கு ஏதோ உடம்புல ஒரு உணவின் மேல் அதிகமான பிரியம் ஏற்பட்டால் அங்கே உடம்புல ஏதோ ஒரு நோய் இருக்கும். அந்த நோயை சரி பண்ணுவதற்கு தான் இந்த மனது அவ்வளவு அடுத்து என்ன சொன்னா அதிகமாக சாப்பிட சொல்லுது. இது வேற ஒரு காரணமும் கிடையாது. அதனால் இதை பரீட்சித்து பாருங்கள், சாப்பிடுங்கள், வெற்றி கிடைக்கும்.